ஜான்சி குத்தா. நானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பாங்க. என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்கள வந்து உடலை தானமாக கொடுத்துருக்காங்க. முந்தா நேற்று இறந்தாங்க. நேற்று உடலை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க. இறந்த பிறகும் உடல் உறுப்புக்கள் தானம் கொடுத்தா அது மூலமாகவும் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கண் தானம், கிட்னி தானம், ஹார்ட் தானம், அப்படி உடல் உறுப்புக்கள் வந்து தானமாக கொடுத்து அதன் மூலமாகவும் பல பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உடல் அப்படி அந்த உறுப்புக்கள் வந்து உபயோகப்படாதுன்ற பீரியட் அந்த டைம் வந்துடுச்சுன்னா அது வந்து உடல் முழுக்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ரிசர்ச்சுக்கு அந்த கற்றுக்கிறவங்கெல்லாம் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு அப்படியே உடல் தானமாக கொடுத்துருவாங்க. அப்படி ஜான்சி ராணின்ட்டு எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பாங்க. ஒரு வருஷம் முன்னாடி தான் நான் அவங்கள பார்த்தேன். பார்க்கும்போது உடம்பு சரியில்லை, விழுந்து பேக் பெயின் இதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் நான் உடம்பு சரியில்லை இப்படி படுத்த படிக்க அவங்கள வந்து பெட்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு நானாக ரொம்ப அவங்களுக்கு அன்பாக இருப்பாங்க. எனக்கு ப்ளவுஸில் இருந்து சுடிதார்லேருந்து நான் ஃப்ராக் எல்லாம் போடுவேன். ஃப்ராக் வந்து அவங்க தைச்சி கொடுத்தது அடிக்கடி போடும்போது அவங்களே அதை பார்த்து ரசிப்பாங்க. அவ்வளோ நல்லா தைப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவங்க டெய்லரிங்கெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் நல்லா தைச்சி கொடுப்பாங்க. அவங்க பசங்களுக்கு தைப்பாங்க. நான் சொல்கிற பேச்சை அப்படியே கேட்பாங்க. ஒரு டைமில் நான் அவங்கள வந்து எங்கேயாவது இடத்துக்கு வந்து பார்க்க, எனக்கு ஊர் சுற்றி பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஊருக்கு போனால் அவங்களோட எல்லாம் சேர்ந்து போனால் நான் எதையாவது பார்க்கணும் வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்க. சில பேர் வந்து நான் வரமாட்டேன் அப்படி இப்படி வரேன். எனக்கு அப்படி யாரும் நான் கேட்டு வரலன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சில பேர்கிட்ட நான் கேட்கக்கூட மாட்டேன். இவங்கக்கிட்ட சொன்ன உடனே வந்துடுவாங்க. அப்படியே 2-3 இடத்துக்கு அப்படியே நான் கூப்பிட்டு ஒன்று வந்துடுவாங்க. அதில் நான் ஞாபகப்படுத்தினேன் அவங்ககிட்ட. அவங்களுக்கு 3 பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பையன். 2 பொம்பளை பசங்க பிறந்த உடனே 3ஆவது பையன் பிறப்பாங்கன்னு பார்த்தாங்க. பொண்ணாக பிறந்துச்சு. அவங்களுக்கு 3ஆவது பொண்ணாக பிறந்த உடனே ஆப்ரேஷன் கூட பண்ணல. அதுக்குள்ளே திரும்பவும் கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு 4ஆவது குழந்தை இதுவும் பெற்றெடுக்கணுமா, இதுவும் பெண்ணாக ஆயிடுச்சுன்னா எப்படின்ட்டு அது ஒரு அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல். அதனால் கலைச்சிடணும் மாதிரி நினச்சாங்க. நினச்சிட்டு சில பேர்கிட்ட கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள ரிலேஷன்ஸு அது மாதிரிக்கிட்ட அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் அவங்க கொஞ்சம் மூத்தவங்க. அந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னவ, கொஞ்சம் வயசில் சின்னவ, ஆனால் புத்திசாலி. பேச்செல்லாம் அப்படி ரொம்ப கேட்குற மாதிரி அவங்க எடுத்துக்கிற மாதிரி பேசுவேன். அந்த வயசில் சின்ன வயசில் நல்லா பேசுவேன். அப்போது மற்றவங்க வந்து எங்கே அவங்க ஏதாவது இதுக்கு சஜஷன் சொன்னால் அப்புறம் அவங்க மேலே பழி வருமோன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒன்றும் சொல்லாமல் அவங்கக்கிட்டலாம் இவங்க என்ன செய்யலாம் ஏதுன்ட்டு கலைச்சிடலான்ற லெவலில் அவங்க இருந்தாங்க. எதுக்குன்னா 3 பொம்பளை பசங்க ஆகிட்டாங்களே, இது 4ஆவதாக பொம்பளை பொண்ணாக வந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த ஃபீலிங் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து மற்றவங்க எதுவுமே ஒரு சஜஷனாக சொல்லலை. நான் என்ன சொன்னேன், இப்படி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அவளுக்கும் சின்ன வயசு, அந்த வயசுலேயே இந்த ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பார்த்துடலாம், இதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இது ஆம்பளை பையனாக இருந்தால் இருக்குமே, அப்படி இருந்தால் நீங்கள் கலைச்சிட்டிங்கன்னா ஆம்பளை பையன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து ஆம்பளை பையனாக இருந்தால் அதை கலைச்சிட்டா வீணாக போயிடும். அதனால் பார்த்துடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க வேண்டான்னு நான் அவ்வளோ இதுவாக சொன்னேன். கலைக்க வேண்டாம், மற்றவங்க யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க மேலே நாளைக்கா பொண்ணாக பிறந்துட்டா அவங்க மேலே நீங்கள் சொன்னதுனால இப்படின்ட்டு அவங்க மேலே எதாவது சொல்லுவாங்கன்ட்டு அவங்கெல்லாம் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பழி வந்தால் கூட வரட்டும் அன்ற மாதிரி தான் நினைப்பேன். ஒரு நல்லது நம்ம செய்கிறோம், அந்த நல்லது அவங்களுக்கு போய் சேரணும்.
அது வந்து அதனால் நமக்கு வந்து என்ன இடைஞ்சல் வந்தாலும் பரவாயில்லன்ற நினைப்பு தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும் போது உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். அதனால் நமக்கு பாதிப்பு வந்தாலும் வரட்டுமே, அதனால் சமாளிச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைப்பேன் எப்பவுமே. அதனால் நான் என்ன சொன்னேன், இதோ இந்த மட்டும் பார்த்துக்கலாம் அது சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆம்பளை பையன் பிறந்தான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது நான் சொல்லி அவங்கள அது மாதிரி இருந்து தான் அந்த பையன் பிறந்தான். இல்லைன்னா அந்த பையனை அவங்க அம்மா கழிச்சிட்ருப்பாங்க. இப்போ அந்த பையன் பெரிய பையன் ஆகிட்டான். இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் இந்த பையனும் அவங்க அம்மா அப்போது 64 வயசு, ஆனால் வயசே தெரியாத மாதிரி ஒரு மிடில் ஏஜ், ஒரு 35 வயசு மாதிரி தான் தெரியுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இதுவரையும் 64 வயசாச்சு, இதுவரையும் அவங்களுக்கு தலைமுடி வெளுக்கவே இல்லை. எல்லோரும் 35-40 வயசுக்கெல்லாம் டை அடிக்கிறாங்க. டை அடித்து தலைமுடியெல்லாம் கொட்டி போகுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இதுவரையும் டையே அடிக்கலை. ஒரு வருஷம் முன்னாடி அவங்கள பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா திக்கு முடி, அவருக்கு ஆம்பளை அவ்வளோ திக்காக இருக்கிற முடி கொட்டி போச்சு. நான் பார்த்தேன்னா இவ்வளோ கொட்டி போச்சு முடின்னா, இங்கெல்லாம் மொத்தமாக போயிடுச்சேன்னு சொன்னேன். டை அடிச்சு போயிடுச்சுன்னாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறேன், நான் இதுவரை டையே அடிக்கலை தலைமுடி ஆனாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா டையே அடிக்கலை இதுவரையும், ஏன்னா அவ்வளோ ஆச்சரியம் 64 வயசுக்குன்ட்டு. அப்போது மெலனின்னு அவங்களுக்கு சரியாக சுரக்குதுன்னு அர்த்தம். மெலனின் குறையும் போது தான் வந்து அதுவும் ரொம்ப திங்கிங், ஓவர் திங்கிங்கு, டென்ஷன், இது கார்டிசால் சுரக்கிறது, இப்படி ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியாகும். அதுவும் தேங்காய் எண்ணெய் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து வேறு எந்த எண்ணெய், அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் முடி வளரணும் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கருப்பாக இருக்கணும்னு மற்ற எண்ணெய்லாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது கூட. எனக்காவது அந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியும், அவங்களுக்கு அது கூட தெரியாது. வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெயே ஆக்சுவலாக அது போதுன்றாங்க. அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஸ்கால்ப்புக்கு போட்டு இப்படி பண்ணால் தலைக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து குட் பேக்டீரியா தயாராகுமா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. கோகோனட் ஆயில் போடாதவங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் வரும், அந்த முடி வேற கொட்டும், அப்புறம் தலை சூடாயிடும், அப்புறமா அந்த அதான் பொடுகுன்னுவாங்க, பொடுகு தொல்லை. அது வந்து எண்ணெய் போடாதனால தான் வரும். சோரியாசிஸே வந்துடுது இப்போலாம். தலைக்கு எண்ணெய் போடாதனால சோரியாசிஸ் வந்துடும். இந்த தலைமுடிக்கு வந்து அதுக்குன்னே ஸ்பாலாம் இருக்கு பாருங்க, அங்கே போய் கேட்டோன்னா தலைக்கு எண்ணெய் போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அப்படி தான், தலைக்கு எண்ணெய் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் எண்ணெய் போடாமல் கடைசியில் சோரியாசிஸ் மாதிரி வந்துடுச்சு. அப்போ நான் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், தலைக்கு எண்ணெய் போடணும் கண்டிப்பாக, அது குட் பேக்டீரியா தயாராகிடும் தேங்காய் எண்ணெய் போட்டால். இவங்க வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தலைமுடி வெளுக்கவே இல்லை. முந்தா நேற்று ஒரு தடவை விழுந்தாங்க, அது மாதிரி ஒரு இதுவாக படுத்த பக்கியாக இருக்கும்போது தான் நான் பார்க்குறதுக்கு போனேன். அதில் மீண்டுட்டாங்க, நல்லா ஆகிட்டாங்க, சூப்பராக ஆகிட்டாங்க. நான் பார்த்துட்டு வந்தப்புறமா நல்லா ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு 3 பிளாக் இருக்குன்ட்டு, அப்புறம் கிட்னி இது டயாலிசிஸ் லெவலுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலே இருந்து ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வென்டிலேட்டரெல்லாம் வச்சு எல்லாம் பார்த்து, அதுக்கப்புறமா முந்தா நேற்று மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. நேற்று 12 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு உடலை தானமாக கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து நான் பயங்கரமான மனசு வேதனை வந்து நமக்கு தாங்க முடியாது. பல வேதனைகளை தாங்கி 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 இன்னும் வேதனை படுறதுக்கு மனசில் இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்கள வந்து நான் பார்த்தா என்னால் வந்து கஷ்டம். அவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற வீடியோலாம் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக அந்த சிரித்த முகத்தோடு அப்படியே நம்ம வந்து மைண்டில் அப்படியே வச்சுக்கலாம். அது இறந்ததுக்கப்புறமா
அவங்களால பேச முடியாது அப்படி இருக்கிற அந்த உடலை பார்த்து மனசு வேதனை வந்து நமக்கு தாங்க முடியாது. பல வேதனைகளை தாங்கி 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 இன்னும் வேதனை படுறதுக்கு மனசில் இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்கள வந்து நான் பார்த்தா என்னால் வந்து கஷ்டம். அவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற வீடியோலாம் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக அந்த சிரித்த முகத்தோடு அப்படியே நம்ம வந்து மைண்டில் அப்படியே வச்சுக்கலாம். அது இறந்ததுக்கப்புறமா அவங்களால பேச முடியாது அப்படி இருக்கிற அந்த உடலை பார்த்து அவங்க இறந்த உடலை பார்க்க முடியலனாலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.